ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஹோம்மேட் குக். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்போதுமே இறாலை வச்சு நீங்கள் ஒரே டிஷ் பண்ணக்கூடியவங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. இறாலை வச்சு ஒரு சூப்பரான சீரக சம்பா அரிசியில் இறால் பிரியாணி செய்ய போகிறோம். 1 கேஜி இறாலுக்கு 1 கேஜி ரைஸ் போட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக ஸ்பைசஸ், 1/4 கிலோ பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 5-6 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 7 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கூடவே நான் 1/4 கிலோ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கை மல்லி, 1 கை புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மல்லி, புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கூடவே 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சு கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்ச இறாலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இறால் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து 1 கப் அரிசிக்கு நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அவ்வளோதாங்க, போதும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சீரக சம்பா அரிசியை ஊற வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த மாதிரி அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இப்படி கிண்டி விடுங்க. ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக. இப்போ நம்ம தம் போடுறதுக்காக நம்ம அடுப்பு கறியை ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு சைடில் 2 சைடில் செங்கல் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக. இப்போ பார்த்தீங்கன்னா நெய், நம்ம வறுத்த முந்திரி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சுட சுட உதிரியாக இறால் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ.